ரஜினியை மிரட்டினாங்க. ரஜினி மிரட்டினோடனே ரஜினி சீசன்டு மேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். உடனே கட்சி ஆரம்பித்தார். உடனே அமைப்பாளர்கள்லாம் போட்டார். பல பிரபல ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும், யார் கட்சி ஆரம்பித்தாலும் சேர்ற கூட்டம், அது கரெக்டாக வந்து சேர்ந்தது. அவங்களெல்லாம் நீதான் நிர்வாகத்தலைவர், அது எல்லாத்துக்கும் போஸ்ட்லாம் கொடுத்தாரு. பூத் கமிட்டி எல்லாம் போட்டாச்சு, தலைமை கழகம்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஷூட்டிங்க்கு போகிறாரு ஹைதராபாத்தில். அங்கே போய் ஷூட்டிங் நடக்கும்போது மயக்கடிச்சு விழுறாரு. எமர்ஜென்சி வார்டில் கொண்டு வந்து போடுறாங்க. கொரோனா வந்துருச்சு, உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படின்ட்டாங்க. படுத்து கிடக்கிறார். படம் கைவிடப்பட்டது. மருத்துவர்கள் ஒரு வருஷத்துக்கு நீ எந்த செய்யக்கூடாது, ஓய்வு. என் உடல்நிலை சரியில்லாதனால நான் வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமலாக்கத்துறையெல்லாம் வச்சு மிரட்டிங்கன்னா, ஏட்டா எங்கள் தலைவர் வந்து மிரட்டி அரசியலுக்கு வர வைக்கிறியான்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். அதனால தான் அவங்க பேசாமல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஜாமுன்னு அவர் பாட்டுக்கு கட்சி கழிச்சிட்டு அவர் பாட்டு ஜாடி போயிட்டார். அந்த புத்திசாலித்தனம் தம்பிகிட்ட இல்லை. விஜய் மாட்டிக்கிட்டார்.